Hello students, welcome to Nice Fun Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா numbers and sequenceல exercise 2.2ல 5th sum தான் பார்க்க போறோம். If p1 power x1 into p2 power x2 into p3 power x3 into p4 power x4 which is equal to 1,13,400 where p1, p2, p3 and p4 are primes in ascending order and x1, x2, x3, x4 are integers, find the value of அந்த 4 வேல்யூ அப்புறம் எக்ஸோட 4 வேல்யூ கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இந்த நம்பரை நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு P4 கிடைக்கும். ஓகேவா? P1, P2, P3, P4 கிடைக்கும். அது எல்லாமே என்னவா தான் இருக்கும்? ஆர் ப்ரைம்ஸ் வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு என்ன தான் பண்ணணும்? ஃபேக்டரைசேஷன் தான் பண்ணணும். ஏன் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறோம்? ஃபேக்டரைசேஷன் பண்ணால் தான் நம்ம 2 நம்பர்ஸ் மல்டிபிள் இருக்கிற மாதிரி எழுத முடியும். 2 இல்லை, 2, 3, 4 எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் மல்டிபிள் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷனுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ 0ல் முடிஞ்சிருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 2ல் போடலாம். சில பேர் கேட்குறாங்க, ஏன் மேம் 4, 8 அதெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறீங்க, இப்போ பார்த்தாலும் 2, 3 எடுக்கிறீங்க அப்படின்னா 2, 3 அப்படிங்கிறது தான் சின்ன நம்பர். எப்போவுமே சின்ன நம்பரை வச்சு தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இந்த எல் டிவிஷன் எல்லாமே சின்ன நம்பர் வச்சு தான் பண்ணணும். பெரிய நம்பர் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் தான், ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், தப்பாக போட்டுருவீங்க. அதனால் 2, 3 அந்த மாதிரி நம்பர்ஸ்லேயே மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர்ஸ் சின்னதாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2ஆல் பண்ணுறேன். இது வேண்டாம், இது வந்து தேவையில்லாதது. இந்த தடவை கொஞ்சம் நீட்டாக எழுதலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி கிறுக்கிட்டேன். சரி, 5 2s are 10 போயிடுச்சு. 11ல் 10 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். இப்போ இதை பார்க்க எப்படி இருக்குது? 13 மாதிரி இருக்குது. 13 எவ்வளோ இருக்கும்? 6 2s are 12. அப்புறம் 13ல் 12 போயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் 1 இருக்குது, 1 இங்கே இருக்குது. 1 4 சேர்ந்தால் 14. 7 2s are 14 வந்துருச்சு. இப்போ இந்த 0வும் யார்? டம்மி ஆளுங்க. அப்போ டம்மி ஆளுங்க நம்ம என்ன போட்டுக்கலாம்? 0 0ன்னு போட்டுக்கலாம். 0 2s are 0, 0 2s are 0. ஓகேவா? அகெயின் பாருங்கள், 0ல் தான் முடியுது. நம்ம இதில் போட்டுக்கலாம், 2லேயே போட்டுக்கலாம். 2 2s are 4, பேலன்ஸ் 1. 8 2s are 16. அதுக்கப்புறம் அடுத்த நம்பரில் என்ன இருக்குது? 7 இருக்குது. 3 2s are 6, பேலன்ஸ் 1. 5 2s are 10, அப்புறம் 0 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அகெயின் 0 இருக்குது. அகெயின் நான் என்ன பண்ணுறேன்? 2ஆல் போடுறேன். 1 2s are 2, 4 2s are 8, 1 2s are 2, மறுபடியும் 1 5ன்னு போட்டிங்கன்னா இது பார்க்க எப்படி இருக்குது? 15 மார்க். 15 மார்க் தான். 7 2s are 15, அகெயின் 1 போட்டிங்கன்னா 5 2s are 10. முடிஞ்சு போச்சு. இப்போ இது பார்க்க எப்படி இருக்குது? 5ல் முடிஞ்சிருக்கு. 5ல் முடிஞ்சது தான் நம்ம என்ன பண்ணலாம்? 5th டேபிளில் போடலாம். 5th டேபிளுக்கு கீழே சின்ன டேபிள் கிடையாது. அப்போ 5ல் முடிஞ்சிருக்கு அப்படின்னா 2 5s are 10, 3 5s are போட்டிங்கன்னா இங்கே என்ன ஆகிடும்? 13 ஆகிடும். அப்போது 14ல் 10 போயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 1ம் சேர்ந்து பார்க்க எப்படி இருக்குது? 41 மாதிரி இருக்கா? 41ல் 8 5s are 41. அப்போ பேலன்ஸ் 1 என்ன வந்துடும்? இங்கே வந்துடும். ஸோ இப்போ பார்க்க 17 மாதிரி இருக்குது. 17ல் எவ்வளோ டைம்ஸ் 5 இருக்குது? 3 5s are 15. 15 போயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 இருக்கும். இந்த 2 இங்கே வந்துடும். பார்க்க எப்படி இருக்குது? 25 மாதிரி இருக்குது. 25 மாதிரி இருந்தால் 5 5s are 25. இப்போ அகைன் என்ன பண்ணுறோம்? 5 போடுறோம். ஏன்னா 5th டேபிளில் முடிஞ்சிருக்கு. 5 5s are 25, பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 இங்கே இருக்குது. 3யும் 3யும் சேர்ந்தால் 33 மாதிரி இருக்குது. அப்போ 6 5s are 30, 7 5s are என்ன வந்துடும்? 35 வந்துடும். அப்போ 6 5s are 30 போயிடுச்சு. 33ல் 30 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற ஒரு 3 இங்கே வந்துடும். இங்கே வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? 7 5s are 35 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதை எந்த டேபிளில் போடலாம்? 6th டேபிளில் போடலாம். இது எப்படி மேம் பார்த்தோன்னே 6th டேபிள்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 8 7s are 56, அப்புறம் ஒரு 7 இருக்குது, 1, அவ்வளோதான். இந்த மாதிரி டேபிள் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ரொம்ப ஈஸி. இப்போ 7th போட்டோன்னா 8 7s are அடுத்து 1 7s are 8 7s are 56, 1 7s are 7. இப்போ நிறைய ஆளுங்க இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே 9ன்னு போட்டுருவாங்க. 9ன்னு போடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 9 ப்ரைம் நம்பராக கிடையாது. 9க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ நம்ம இங்கே என்ன போடணும்? 3 தான் போடணும். ஏன் 3 போடணும்? அது ஒரு சின்ன நம்பர், அது ஒரு ப்ரைம் நம்பர், அதனால நான் 3 போடுறேன். 3 போட்டிங்க அப்படின்னா 2 3s are 6, பேலன்ஸ் 2, பார்க்க 21 மாதிரி இருக்குது. அப்போ என்னது? 7 3s are 21. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ 27 இருக்குது. அகைனும் இங்கே 9 போடக்கூடாது, 3 தான் போடணும். 3 போட்டிங்க அப்படின்னா 9 3s are 27. மறுபடியும் ஒரு 3 போடுங்க, ஏன்னா இந்த 9 3ல் போகும்ல. ஸோ 3 3s are 9, அகைன் ஒரு 3 போட்டு 1 போடுங்க. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு என்ன நம்பர்ஸ்லாம் வந்திருக்கு?
2 பவரில் எத்தனை வந்திருக்கு 1 2 3 3 வந்திருக்கு 5 பவரில் 2 வந்திருக்கு 7 பவரில் 1 வந்திருக்கு 3 பவரில் எத்தனை வந்திருக்கு 1 2 3 4 வந்திருக்கு. ஸோ 4 வந்திருக்கு. இப்போ இது கரெக்டானு கேட்டிங்கன்னா தப்பு. ஏன் தப்புன்னு சொல்கிறேன்னா அவங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பி எல்லாமே என்னது ப்ரைம்னு கொடுத்துட்டு ஆர் இன் அசெண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசெண்டிங்னா எனக்குண்ணா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறதா அசெண்டிங். அப்போது பியோட வேல்யூ 2 5 7 3 4 வேல்யூ இருக்குது. இதில் சின்ன வேல்யூ எது 2. அப்போ 2க்கு மேலே இருக்கிறத அப்படியே எழுதிருக்கேன். பெரிய வேல்யூ அதுக்கடுத்து இருக்கிற பெரிய வேல்யூ 3 பவர் 4, அதுக்கப்புறம் இருக்கிறது 5 பவர் 2, அதுக்கப்புறம் இருக்கிறது 7 பவர் 1. இப்படி தான் எழுதணும். 2 3 5 7 இதைத்தான் அசெண்டிங் பண்ண சொல்லியிருக்காங்க. மேலே இருக்கிறத அசெண்டிங் பண்ண சொல்லலை. இப்போ இந்த 2 ஸ்டெப்புமே நான் கொஞ்சம் நீட்டாக எழுதுகிறேன். வெளியே வந்துட்டேன்னா சாரி. ஓகேவா, அந்த 2 ஸ்டெப்பையும் நான் இங்கே நீட்டாக எழுதுகிறேன். நம்மளுக்கு கொடுத்த நம்பர் என்ன, P1 பவர் x1 இன்ட்டு P2 பவர் x2 P3 power x3 P4 power x4 which is equal to 1,13,400. சரியா, இதைத்தான் நாங்கள் எப்படி எழுதியிருக்கோம், P1 power x1 P2 power x2 P3 power x3 P4 power x4 which is equal to நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ அதை எழுதிடணும். 2 power 3 2 power 3 3 power 4 5 power 2 into 7. ஓகேவா, இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்பு தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மார்க் குறைக்கிறது கூட உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்பை மறக்காமல் எழுதிங்க. நான் ஒரு தடவை கரெக்டாக போட்டிருக்கேன்னு பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கரெக்டாக போட்டாச்சு. இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பியோட வேல்யூ சொல்லுங்கள். P1 என்னது 2, P2 3, P3 5, P4 7. P1க்கு நேரம் என்ன இருக்குது 2 இருக்குது, P2க்கு நேரம் 3 இருக்குது, P3க்கு நேரம் 5 இருக்குது, P4க்கு நேரம் 7 இருக்குது. முடிஞ்சு. நெக்ஸ்ட் x1 போகலாமா. x1 அப்படின்னா இங்கே மேலே இருக்கிறது. ஸோ 3 x2 x2னா 4 x3னா 2 x4னா 1. அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர் முடிஞ்சு. ஸோ இதை மட்டும் நீங்கள் பாக்ஸ் பண்ணி காமிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு. ஸோ நான் சம் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன். இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுறீங்க, போட்டுட்டு அது அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறீங்க. ஏன் எழுதுகிறோன்னா அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதுகிறோம். எழுதிட்டு கீழே கொண்டு வந்து முடிச்சிடுறோம். அவ்வளோதான். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சம் சுத்தமாக புரியல, வேறு மாதிரி எடுங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களோட கமெண்ட்டை கீழே தெரிவிச்சிருங்க. I will try my best to conclude all those things. Thank you, student.